السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் எதிர்நோக்கியுள்ள துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களினுடைய சிறப்பு. இந்த முதல் 10 நாட்களில் நாம் நோன்பு நோற்றால் என்ன சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது, இந்த 10 நாட்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதனை பற்றி இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துல்கஅதா மாதத்தினுடைய இறுதி நாட்களிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தினம் பிறை பார்க்கப்படுகின்றது துல்ஹஜ் மாதத்திற்கு. துல்ஹஜ் மாதத்தின் தலைப்பிறை கண்டவுடன் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்கள் இருக்கின்றது. குறிப்பாக துல்ஹஜ் மாதம் இது இஸ்லாமிய மாதங்களில் 12வது மாதம். இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களுக்கு ஏராளமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் 89வது அத்தியாயத்தின் 1 மற்றும் 2வது வசனங்கள், வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், வைகறை பொழுதின் மீது சத்தியமாக 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சூரத்துல் ஃபஜ்ரிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இந்த 10 இரவுகள் என்று குறிப்பிடப்படுவது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களையே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு தஃசீர் எழுதுகிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இது மிக முக்கியமான நாட்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரமலானிலே வரக்கூடிய கடைசி 10 நாட்கள் இருக்கின்றது. அந்த கடைசி 10 நாட்களை விட இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் மிகவும் சிறந்த நாட்களாக இருக்கின்றது என்று இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருக்கின்றது. வேற எந்த நாட்களில் செய்யும் நல்லமல்களுக்கு அது ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பொழுது அதனை கேட்ட சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ், ஜிஹாத் செய்வதை விடவுமா என கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள், ஆம், ஜிஹாத் செய்வதை விடவும் தான். ஆனால் தன் உயிரையும் பொருளையும் தியாகம் செய்து வீர மரணமடைந்த, அதாவது ஷஹீதான ஒரு மனிதனை தவிர என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த அளவுக்கு சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது இதில் செய்யக்கூடிய நல்லமல்களுக்கு. இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடும் பொழுது, இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமைகளான தொழுகை, நோன்பு, அதே போன்று தர்மம் கொடுப்பது, சதகா செய்வது, குர்பானி கொடுப்பது மற்றும் ஹஜ் ஆகிய அனைத்தும் இந்த 10 நாட்களுக்குள் தான் செய்யப்படுகின்றது. இத்தகைய சிறப்பு வேற எந்த நாளுக்கும் கிடையாது என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று இந்த துல்ஹஜ்ஜினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள், இந்த 9வது நாள் அரஃபாவுடைய நாளுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதாவது அல்லாஹ் நரகிலிருந்து தனது அடியார்களை மிக அதிகமாக விடுதலை செய்யும் நாள் இந்த அரஃபாவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது செய்யாதவர்கள் அன்றைய தினம் நோன்பு நோப்பது சுன்னத்தாகும். இந்த நோன்பினுடைய சிறப்பு என்னவென்றால், முந்தைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் இன்றைய ஒரு வருடத்தின் பாவங்களையும் அல்லாஹ் நீக்கி விடுகின்றான், அந்த பாவங்களை அழித்து விடுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த ஒன்றாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள் நோக்கக்கூடிய நோன்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு பல சிறப்புகள்
இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த 10 நாட்களில் செய்யப்படும் நல்லமல்களை விட அல்லாஹுக்கு பிடித்தமான வேறு நல்லமல்கள், வேறு நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்களை விட இந்த முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்லமல்கள் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்களில் நாம் அதிகம் செய்யக்கூடிய, அதிகம் ஓத வேண்டிய திக்ருகளையும் துஆக்களையும் நாம் இப்பொழுது பார்க்கலாம். இந்த நாட்களில் அதிகமாக நாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை நாம் அதிகம் ஓதுவோம். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ரை அதிகம் ஓதுவோம். அதே போன்று அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற இந்த திக்ரை நாம் அதிகம் ஓதுவோம். அதே போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நாம் அதிகமாக இந்த நாட்களிலே கூறுவோம். குறிப்பாக நாம் இந்த திக்ருகளை அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் நாம் அதிகம் திக்ருகளில் ஈடுபடுவோம். மிகவும் சிறந்த நாட்களாக இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாம் 5 நேர தொழுகைகளையும் சரிவர நாம் தொழுவோம், முறையாக தொழுவோம், அதிகமாக குர்ஆனை ஓதுவோம். தஹஜ்ஜுடைய தொழுகை இருக்கின்றது, அதே போன்று லுஹாவுடைய தொழுகை இருக்கின்றது, இன்னும் சுன்னத்தான நஃபிலான ஏராளமான தொழுகைகள் இருக்கின்றது. நாம் அதிகம் தொழுது கொள்வோம். இந்த நாட்கள், இந்த 9 நாட்கள் நோன்பு நோக்க முடியுமானவர்கள் இந்த 9 நாட்களும் நோன்பு நோடுங்கள். அதே போன்று இந்த 9வது நாள் இருக்கின்றது, அரஃபாவுடைய நாள். இதில் நோன்பு நோட்பது மிகப்பெரிய ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஒரு வருடத்தினுடைய, அதே போன்று வர இருக்கின்ற ஒரு வருடம், முந்தைய பிந்திய ஒவ்வொரு வருடம், மொத்தமாக 2 வருடங்களினுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். அதே போன்று நாம் அதிகமாக இந்த நாட்களில் துஆக்களை கேட்போம். நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை கபூல் செய்து தருவான். நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். அதே போன்று அதிகமாக நாம் சதகாக்களை கொடுப்போம், தான தர்மங்கள் செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று நாம் எந்த அளவுக்கு அதிகமாக சதகாக்கள், தான தர்மங்கள் செய்கின்றோமோ அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்திலும், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலும் ரிஸ்கை அதிகப்படுத்தி தருவான். அதே போன்று அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். நாம் செய்த பாவங்களை எண்ணி அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவோம். நாம் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். இவ்வாறு பல சிறப்புகள் இஸ்திக்ஃபாருக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முதல் 10 நாட்கள் மிக முக்கியமான நாட்கள். இந்த முதல் 10 நாட்கள் இருக்கின்றது, இது மிகவும் சிறந்த நாட்கள். ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்ட இருக்கின்ற நாட்கள். அல்லாஹ் சத்தியமிட்டு கூறக்கூடிய அந்த நாட்கள், வல் ஃபஜ்ர் வலையாலின் அஷ்ர் என்று அல்லாஹ் சத்தியம் செய்து கூறக்கூடிய அந்த 10 நாட்கள் மிகவும் முக்கியமான நாட்கள். இதனை நாம் தவற விடாமல் நல்லமல்கள் செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் மிக பெரும் கூலியை நமக்கு வழங்குவான்.